Welcome to Ratna Fan House Sparkling New Year Sale. டிசம்பர் 31 முதல் ஜனவரி 4 வரை 5 நாட்களுக்கு மட்டுமே. Sparkling New Year Sale. ரத்னா ஃபேன் ஹவுஸ், ராஜாபாதர் ஸ்ட்ரீட், டி நகர். ஆரோக்கியமும் அறுசுவையும் சங்கமிக்கும் மாபெரும் FMCG எக்ஸ்போ அண்ட் ஃபுட் பஜார் 2025 நாள் டிசம்பர் 26, 27 மற்றும் 28 தேதிகளில். இடம் சென்னை ட்ரேட் சென்டர், நந்தம்பாக்கம். அனைவரும் வருக, அனுமதி இலவசம். இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம்னு எதுவுமே கிடையாது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கடனை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக. 9,55,000 கோடி கடன். அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் அனைத்து தரப்பு மக்கள், விவசாயிகள் உள்ளிட்ட அனைத்து தரப்பு மக்களும் திமுக அரசை எதிர்த்து போராடி வருகிறார்கள். அன்றாட போராட்டம். திமுக மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார்கள். இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகள் வெறும் 13 விழுக்காடு தான் நிறைவேற்றியிருக்கின்றார்கள். ஆக அனைத்து மக்களும் திமுகவுக்கு எதிராக வாக்களிக்க முடிவு செய்துவிட்டார்கள். வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும். தமிழ்நாட்டில் கடந்த 2 ஆண்டுகளாக வேளாண் துறை வளர்ச்சி மைனஸில், அது வளர்ச்சின்னு சொல்ல முடியாது, மைனஸில் இருக்கிறது. கடந்த ஆண்டு -3.8%, இந்த ஆண்டு -1.8%. இப்படி எந்த ஆட்சியிலும் இப்படி இருந்தது கிடையாது. அதாவது இங்கே தமிழ்நாட்டில் ஒரு நிர்வாகம்னு எதுவுமே கிடையாது. முதலமைச்சருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. கடனை மட்டும் வாங்கியிருக்கிறாங்க அதிகமாக. 9,55,000 கோடி கடன். அதாவது இந்தியாவிலேயே அதிக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடு. 11,32,000 கோடி முதலீடு வந்துடுச்சு. 34 லட்சம் பேருக்கு வேலை கிடைச்சிடுச்சின்னு சொல்லி இந்த பொய்யை முதலமைச்சரும் தொழிலமைச்சரும் நிதியமைச்சரும் தொடர்ந்து சொல்லிட்டு வந்திருந்தாங்க. அப்புறம் ஒரு புத்தகம் போட்டோன்னே அடங்கிட்டாங்க. வாயை இப்போ திறக்கிறது கிடையாது. 80% வந்துடுச்சு, 90% வந்துடுச்சு. எவ்வளோ தெரியுமா வந்திருக்குது? 8.8 விழுக்காடு தான், 8.8% தான் தொழில் முதலீடு வந்திருக்கு. 1 லட்சம் கோடிக்கு கம்மியாக வந்திருக்குது. அதில் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையில் ஒப்புதல் அளித்தது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1,56,000 கோடிக்கு தான் ஒப்புதல் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் எப்படி 11 லட்சத்துக்கு மேலே வந்திருக்குன்னு எப்படி பொய்ய சொல்கிறீங்க? ஆனால் நான் மறுபடியும் சொல்கிறேன், இந்த தேர்தலில் திமுக படுதோல்வி அடையும், எங்கள் கூட்டணி மிகப்பெரிய வெற்றி அடையும். அதில் அது மட்டும் நான் உறுதியாக சொல்கிறேன். நான் இன்னைக்கு கூட்டணி எதை பற்றியும் என்னால் பேச முடியாது. உறுதியாக இன்னும் கொஞ்சம் நாளில் கூட்டணி முடிவாகும். பெரிய கூட்டணி, நல்ல பலமான கூட்டணி, மெகா கூட்டணி முடிவாகும். எங்கள் கூட்டணி நிச்சயமாக வெற்றி பெறும்.